மதுரையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி 60 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த ஆன்லைன் மோசடி கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. கேரளாவில் பதுங்கி தமிழ்நாட்டில் பலரையும் குறிவைத்து பணம் பறித்து வந்த சம்பவம் அம்பலமானது எப்படி? மதுரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரருக்கு சமீபத்தில் ஒரு மர்ம அழைப்பு வந்துள்ளது. மும்பை காவல் நிலையத்தில் இருந்து காவலர் விஜய் கண்ணா பேசுவதாக கூறி அறிமுகமான மர்ம நபர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் முகவரியை கேட்டு தெரிந்து கொண்டுள்ளார். பின்னர் அவரது பெயரில் போலியாக வங்கி கணக்கு தொடங்கி பல கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மேலும் அக்குற்றத்திற்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் உடனே மும்பை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமெனவும் நிபந்தனை விதித்துள்ளார். ஆனால் தான் அதுபோன்ற எந்த ஒரு குற்றத்திலும் ஈடுபடவில்லை என கூறியவரிடம் சரி வீடியோ காலில் விசாரிக்க வேண்டும் என கூறி வாட்ஸ்அப் காலில் வந்துள்ளார். காவல் அதிகாரி உடையில் மாறி மாறி கிராஸ் கேள்விகளை கேட்டு அலறவிட்டவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் வங்கி கணக்கு விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டுமென கூறி ஆவணங்களை கேட்டுள்ளார். எந்த ஒரு மோசடி வேலையிலும் ஈடுபடாத தான் ஏன் பயப்பட வேண்டுமென நினைத்து தனது வங்கி கணக்கின் விவரங்களை அவர் கொடுத்துள்ளார். அவ்வளவுதான். அக்கவுண்டில் 60 லட்சம் ரூபாய் இருப்பதை தெரிந்து கொண்ட மர்ம நபர் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம், வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எங்கள் அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என பிபியை ஏகத்துக்கும் ஏற்றினார். பின்னர் மீண்டும் அழைப்பில் வந்தவர் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க தங்களது அக்கவுண்டில் இருக்கும் பணத்தை உடனே எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் இல்லை என பதிவு செய்த பின்னர் பணத்தை உங்களது அக்கவுண்டிற்கே திருப்பி அனுப்பி விடுகிறோம் என கூறி மூளை செலவை செய்துள்ளனர். அதை உண்மை என நம்பிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மர்ம நபர் அனுப்பிய வங்கி கணக்கிற்கு 60 லட்சம் ரூபாயை மொத்தமாக அனுப்பியுள்ளார். அவ்வளவுதான். காவலர் என கூறி கால் செய்த மர்ம நபர் மொத்த அழைப்பையும் பிளாக்கில் போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். அப்பொழுதுதான் அது திட்டமிட்ட மோசடி என ஓய்வு பெற்ற ராணுவ வீரருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டு பணம் பறித்தவர்கள் வெளிமாநில ஆட்கள் இல்லை, உள்ளூர் குருவிகள்தான் என்பதையும் அவர்கள் கேரளாவில் பதுங்கி இருக்கிறார்கள் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். உடனே களத்தில் இறங்க சுதீஷ், முகமது ரியாஸ், பைசல் ஹக் உள்ளிட்ட 6 பேரை கூண்டோடு கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பணம், 9 செல்போன்கள், 2 வங்கி புத்தகங்களை பறிமுதல் செய்தனர். மினி கால் சென்டர் போல செட்டப் செய்து கொண்டு வலையில் சிக்கும் நபர்களிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற போர்வையில் பலரையும் ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணம் பார்த்துள்ளனர். யார் யாரிடம் இவர்கள் கைவரிசை காட்டியுள்ளார்கள், இவர்களின் பின்னால் இருக்கும் முக்கிய புள்ளிகள் யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதில் மேலும் பலர் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.